ஹலோ கைஸ். இந்த விட நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 5 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குட்டி குட்டி மான்சர்ஸ்லாம் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, டஞ்சன் மாதிரி இது கிட்டத்தட்ட டஞ்சன்னே வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க எல்லா மான்சர்ஸையும் கொண்டு கடைசியில் லேபிரின்த்ன்ற மான்சர்கிட்ட போகணும். ஆக்சுவலாக இந்த வீடியோலேயே இந்த எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போயிடுவாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆகிடுறாங்க. அந்த மான்சர்ஸ் கிட்ட மாட்டி. அவர் வந்து பார்த்திங்கன்னா கில்லட் என்ன சொல்கிறாருன்னா, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அமுச்சு விட்றாரு. ரொம்பவுமே கோவத்தில் தான் சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. இப்போ நம்ம ரபீரியனும் கில்லட் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாக பார்த்துட்ருக்காங்க. அவருக்கான மசில்மேன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்னொன்றையும் தூக்கி கடாசிட்டு இருக்கான். அப்படி தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஸ்பியர் யூஸ் பண்ணுற பொண்ணு. அவங்களோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த பையனோட பேர் கார்கிஸ். இதுக்கு மேலே நான் மறக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்களா. அப்போ தான் வந்துட்டு நம்ம சியானு வந்து யோசிக்கிறான், அம்மா வந்துட்டு ஆல்ரெடி நிறைய மைண்ட் மேப்ஸ்லாம் கொடுத்தாங்க, எப்படி வந்து இருக்குன்ற எல்லா ப்ளூ பிரிண்ட்டுமே என்கிட்ட இருக்குது. அதனால் மேபி இங்கே ட்ராப் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க கேட்டாண்ட வந்து பார்த்திங்கன்னா போடுறான். அதே மாதிரி ட்ராப்புமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நம்ம சியானை வந்து தப்பிச்சு போயிடறான். எப்படி தான் அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அந்த பொண்ணுமே வந்து எல்லா மாசஸுமே அழைச்சிட்டு ஒரு டெட் எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் மாட்டிக்குது. இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து யோசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, டெட் எண்ட் கிட்ட வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் சிஎல், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க, சிஎல் வந்து ரொம்பவுமே சென்சிபிளான ஒரு ஆள், ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆள், பட் ஆனால் இன்னுமே ஒரு சைல்டிஷான ஒரு ஆளாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பட் இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கண்ணு வச்சிருக்குது நம்ம ஹீரோ மேலே, அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம இவன் இருக்கான் இல்லையா, அயோட். அவனை பற்றி காட்டுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லாருக்குமே தெரியும், மான்சர் வந்து இதுக்குள்ளே மேஜிக்னால மேட் பண்ணது தானே. அதை வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து டிஸ்கவர் பண்ணிடுறான். டிஸ்கவர் பண்ணிட்டு இது ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அதை அவனுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொபேரியன் சொல்கிறாரு, அயோட் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் போல மேஜிக்கில் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் கில்லட் வந்து சொல்கிறாரு, ஆமாம் அவன் சின்ன வயசில் இருந்துமே மேஜிக் வந்து ரொம்பவுமே லவ் பண்ணான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மேஜ்மே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸராக இருந்தார், கேபிட்டல்லேருந்து நாங்கள் கூட்டின்னு வந்தோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் அவன் வந்து ரியாலிட்டியை விட்டு கொடுத்துட்டான். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மாம் இருக்காங்க இல்லையா, அவனோட அம்மா வந்துட்டு ரொம்பவுமே இது பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அவன் எப்பயுமே சக்ஸஸனோடு இருக்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆசைப்படி அயோட வந்து பார்த்திங்கன்னா மேஜோட பார்த்து தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஷன் மேஜிக்கில் ரொம்பவுமே அதிகம். அதனால் கண்டிப்பாக வந்து அவன் ரிஜெக்ட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ ரொபேரியன் வந்து சொல்கிறாரு, எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பட் அவன் வந்து ஃபிட் ஆனானா நான் வந்து அவனோட மென்ட்டியாக இருப்பேன், பட் இல்லைனா வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ அவருமே சொல்கிறாரு, ஆமாப்பா எனக்குமே தெரியும் இன்டென்ஷனில் எனக்கு வந்து உன்னை வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி மென்டர்ஷிப் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அயோடுக்கு வந்து சென்யாவை ரொம்பவுமே பிடிக்கும். அவன் சின்ன வயசுலேருந்து வெறுமுகத்தோடையுமே அவனுக்கு சென்யாவை பற்றி தான் ரொம்பவுமே பற்று அதிகம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சென்யாவோட புக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு படிப்பான், நிறைய மேஜிக்ஸ் மேலே அவனுக்கு எப்படி இவ்வளோ ஆசை வந்துச்சு, எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சீன் வந்து பார்த்திங்கன்னா, நானுமே அந்த புக்கை வந்து படித்தேன். அதாவது அந்த ஸ்டோரி புக் இருக்கு இல்லையா, அது நம்ம ஹீரோ படிச்சிருப்பானே, எனக்கு உண்மையாகவே அந்த ஸ்டோரியில் பிடிச்சது சார் வெர்மவுத் த கிரேட் அவர் கிடையாது, இல்லை மேடம் சென்யாவோ கிடையாது, வேறு யாருங்க அப்படின்ற மாதிரி ரொபேரியன் கேட்கும் போது அவர் சொல்ல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் கிட்ட வந்து மாட்டியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஷாட்டில் வந்து அதை கொண்டுறான். அதாவது நம்ம யூகின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஷாட்டில் அதை வந்து கொண்டுறான். அதை பார்த்துட்டு ரொபேரியன் வந்துட்டு என்னது இவன் ஒரு பையனா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா பார்க்குறாங்க. சாரி, பையனான்னு பார்க்கல, சின்ன பையனா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு அமேசிங்ல அது. அந்த சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவனால் ஈஸியாக கொல்ல முடியுது. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கொல்றான். யூகின் லயன் ஹார்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பொட்டென்ஷியல் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கில்லட்மே சொல்லிட்டு இருக்காரு, இது ரொம்பவுமே அமேசிங்ல. 13 வயசில் வந்துட்டு அவன் ஒரு ட்ரோல் கிட்ட வந்து ஃபைட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக இது வந்து ட்ரோல்ஸ் கிடையாது. ஏன்னா ட்ரோல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைட் பண்ணுறதை சூஸ் பண்ணுறத விட ட்ராப்ஸ் தான் வந்து வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதோடமே யூஸ்வலாக ரொம்பவே பெருசாக இருப்பாங்க, ஈஸியாக வந்து தோக்கடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் கில்லட் வந்து சொல்கிறாரு, ஸ்டில் அவன் வந்து ரொம்பவுமே எங்கே இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட வந்து இன்னுமே நிறைய எக்ஸப்ஷனல் டேலண்ட் வந்து இருக்கும் போல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம இவருமே சொல்கிறார், ரொபேரியன் வந்துட்டு இந்த மாதிரி பசங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜீனியஸஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம யூகின் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே சொல்கிறார்.
சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார்கிஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து கொல்ல ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இதான் ட்ரோல். ஸோ இவன் ஃபைட் பண்ணுறான் இல்லையா, ஸோ இதான் ட்ரோலு. நிறைய ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம கார்கிஸோட பாடிஸ், அதாவது அவன் மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆரோஸ் வந்து பார்த்திங்கன்னா குத்திட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்பவே பெருமைப்படுறேன். என்னோட எலும்புகள் உடஞ்சுமே என்னால் வந்து ஃபைட் பண்ண முடியுது. ஆனால் ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் இவ்வளோ ஃபைட் பண்ணியுமே கூட நான் தோக்கடிச்சிட்டேன். பட் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இவன் இருக்கான் இல்லையா, ஸோ சியான், ஸோ அவனை வந்து காட்டுறாங்க. ஸோ இது ஒரு ட்ரோல் தானே, அதுவும் இல்லாமல் இது ஒரு மிடில் சைஸ்டு மான்ஸ்டராக இருக்குது. இதுக்கிட்ட நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அதுவும் இல்லாமல் இதை பார்த்தா மான்ஸ்டர் மாதிரியே இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் ஆக்சுவலாக இந்த இடத்துல அவனோட நாலேஜ் யூஸ் பண்ணுறான், அதாவது ஜீனியஸஸ் யூஸ் பண்ணுறான். ஸோ அவன் வந்து ஒரு ஸ்டோன் எடுத்து போடுறான். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய ட்ராப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு கரெக்டாக ஓடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிஎல் வந்து வராங்க. ஸோ சிஎல், நம்ம வந்து வேறு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்தால் வந்தோம், பட் இப்போ வந்து பார்த்தியா ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவன் சியான் வந்து சொல்கிறான். ஸோ ஹீரோவில் சியான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம இன்னும் எவ்வளோ கிட்ட போகணும்னு தெரியல, அந்த லேப்ரின்த் இருக்குது, சென்டருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணுமே வந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கா, ஏன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஹீரோமே சொல்கிறான், சரி நம்ம சியான் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி ரொம்பவுமே பெருமையாக இருப்பா. ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு ஆல்ரெடி அவங்ககிட்ட போன பேர்லாம் இங்கே வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு ஏன்னா அவன் முன்னாடி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா முன்னாடி வந்து யாரோ எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தா அந்த பொண்ணு. ஸோ அவளோட பேர் டெசைரா. ஸோ அதை வந்து சொல்ல மறந்துட்டேன், சொல்லிட்டேன், பட் நான் மறந்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இவன் வந்து பயந்துடுறான். பயந்துட்டு ஏமா என்னை எப்படி பயன்படுத்துகிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயந்து பின்னாடி போய் கத்திட்டு போயிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு எப்பா உன்னை பார்த்தா எனக்குமே பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த டெசைராவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ மூஞ்சிலையும் அவ்வளோ பிளட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களுமே சொல்கிறாங்க, நான் வந்து ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த சிஎல்மே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் வந்துட்டு பிரதர் அவள் ஓடுறா பாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடிடுவா. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த சியான் வந்து சொல்கிறான், நான் வந்துட்டு அவளை விட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக அவளை வந்து எதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெசைரா வந்து பார்த்திங்கன்னா துரத்துறாங்க. ஸோ நம்ம டெசைரா ஓடி போய் பார்த்தா முன்னாடி நம்ம கார்கிஸ் வந்து விழுந்து கிடக்குறான். ஸோ செம்மடி பலமாக அடி வாங்கியிருக்கிறான். ஸோ ஒரு ட்ராப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம சியான் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் என்கிட்ட மானம் இருக்குது, பட் நான் வந்து ஃபைனல் பாஸ்கெட்டை யூஸ் பண்ணோம், இப்போ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல வேறு வழி இல்லை, இப்போ அவளை பிடிக்கணும்னா வேறு வழி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மானா யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி சிஎல்மே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்லேருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. பரவாயில்ல என்னோட தங்கச்சின்றதுனால நீ என்ன மாதிரி தானே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ இப்போ சியான், சிஎல், டெசைரா இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி சேஸ் பண்ணி போயிட்டு கடைசியாக வந்து லேப்ரின்த் இருக்கு இல்லையா, ஸோ அது சென்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இன்னும் இவ்வளோ பெரிய பாஸ் மான்ஸ்டரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் வரதுக்கு அப்படின்ற மாதிரி பின்னாடி யூகின் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீ இன்னும் ஃபைட் பண்ணாமல் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ரொம்பவுமே க்யூரியஸாக இருந்தேன், யார் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வரீங்கன்னு பார்க்குறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பாஸ்கெட் வந்திருக்கானுங்க. கண்டிப்பாக அடுத்த எபிசோடு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.